ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். ஒரு முறை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மந்திரத்தை சொன்னாலோ நிலச்சாலோ பல வருஷம் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்ட பலனை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 21,600 முறை நீங்கள் சிவநாமம் சொன்னால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் எதை இந்த மந்திரம் சொல்லி கேட்டாலும் அடுத்த நொடியை கொடுக்கக்கூடியது. எந்த கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் பெரியவா சொன்னது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உங்களுக்கே தெரியும், நம்ம எப்பயுமே நேரடியாக எந்த மந்திரத்தையும் சொல்ல மாட்டோம், ஒரு கதை சொல்லுவோம். நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு சிவபெருமான் எப்படிப்பட்டவர், எவ்வளோ அன்பானவர், பக்தர்களுக்கு ஒன்றுனா எப்படி ஓடி வருவார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கதை தான். ஒரு சிவன் கோவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, பூஜை நடந்துகிட்ருக்கு. பொதுவாக சிவன் கோவிலில் பூஜைனா எப்படி இருக்கும்? மணி ஓசை இருக்கும், சங்கு சத்தம், அவருக்கு சங்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சங்கு ஓசை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனையை ஒரு பேரை சொல்லி அர்ச்சனையோ இல்லை மந்திரத்தை சொல்லியோ நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா? அப்படி நடந்துகிட்ருக்கப்போ ஒரு ஆங்கிலேய பெண்மணி, இது 1883 நடந்த உண்மை சம்பவம், தெருவில் இறங்கி நடந்து போகிறாங்க. அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க, ரொம்ப சோகம். அவங்களோட சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சோகத்தை தாங்க முடியல. அப்போ இந்த மணியோசையும் அந்த சங்கோசையும் அது ரொம்ப ரம்மியமாகவும் இருக்குது, மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குது. உடனே அது என்ன கோவில்னு கூட தெரியாது, எப்படி வழிபடணும்னு தெரியாது. உள்ளே போய் பூஜை தீபாராதனை நடந்துட்டுருக்கு. இவங்க கண்ணை மூடி அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்காக விபூதி கொடுத்துட்டு வரும்போது பார்த்தா இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. யார் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த கடவுளையும் வழிபடலாம். எந்த கடவுளை வழிபடக்கூடிய நபராக இருந்தாலும் எல்லா கடவுளையும் எல்லா மந்திரங்களையும் சொல்லலாம், எந்த விதியும் கிடையாது. அப்படி வரும்போது இவங்க ரொம்ப அழுவுறதை பார்த்து அந்த குருக்கள் என்னம்மா ஆச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நானும் என்னோட கணவரும் காதல் திருமணம். நாங்கள் என் கணவர் ஆங்கிலேய தளபதியாக இருக்கிறார். அவர் பேர் மார்ட்டின். அவர் இருக்கிறார். அவருக்கு இப்போ ஆப்கானிஸ்தானில் சண்டை நடந்துகிட்ருக்கு. அதனால் போர்ப்படை தளபதியாக போயிருக்கார். தினமும் அவருக்கு எனக்கு லெட்டர் எழுத வழக்கம் உண்டு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லெட்டர் எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு படை எங்களோட அதிகமாக இருக்குது. நான் உயிர் பிழைப்பேனா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் நான் இல்லாத வாழ்க்கையை கூட சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எனக்கு லெட்ரு போட்டிருக்கிறாரு. ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் அவரை ரொம்ப விரும்பி பல வருடங்களாக நாங்கள் காதலித்து வீட்டில் சம்மதம் தெரிவிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாதம் கூட ஆகலை. ரொம்ப சந்தோஷமாக அந்த 6 மாதம் தான் வாழ்ந்தோம். இப்படி ஒரு அவல நிலையில் இருக்கிறேன். இந்த நிலைமையிலேருந்து என்னால் அவர் எப்படி காப்பாற்ற முடியும்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு அழுகுறாங்க. அப்போ அங்கே இருந்த சிவாச்சாரியார் சொல்கிறார், ஒன்றும் இல்லைம்மா, கவலையே பட வேண்டாம். நீங்கள் இந்த சிவன் மந்திரம், அதாவது ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 நாள் நீங்கள் சொல்லுங்கம்மா, மனமுருகி அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. நான் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, உங்கள் வழிபாடெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னால் அவர் கேட்பாரா? அம்மா, இறைவன் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இங்கே தென்னாடு எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் அவர் இறைவன் தாம்மா, நீ கவலைப்படாதம்மா, போய் சொல்லுமான்னு நம்பிக்கையோடு சொல்லுமான்னு சொல்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ரம்மியமான சூழல் அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. நேராக போகிறாங்க. முன்னாடி என்ன இருக்குதுன்னா, அவங்க வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன மந்திரம் சொல்கிறாங்க? ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தன்னை அறியாமல். பார்த்தா கரெக்டாக அவங்க 11 நாள் சொல்கிறாங்க. 10ஆவது நாள் அவங்க சொல்லி முடிக்கும்போது அவங்களுக்கு லெட்ரு வருது. லெட்ரு வந்தோடனே அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு வியப்பு. என்ன அப்படின்னா, அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரும் படையால் சூழப்பட்டுட்டோம், தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சமயம் ஒரு இந்திய துறவியை நான் பார்த்தேன். அந்த இந்திய துறவி எப்படி இருந்தார் அப்படின்னா, புலித்தோல் பூசியிருந்தார், அதாவது புலித்தோல் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. புலித்தோல் போட்டிருந்தார், ஜடாமுடி, நீண்ட முடி வச்சுருந்தார், கையில் 3 கூர்மையான ஆயுதம் வச்சுருந்தார். அவரை பார்க்கவே முடியல, எங்களை கண்ணு கூசுகிற அளவுக்கு ரொம்ப பிரகாசமாக இருந்தார் அவர். அப்படிப்பட்ட அந்த இந்திய துறவி எங்கள் சார்பாக சண்டை போட்டார். அவர் கையில் வச்சுருந்த ஆயுதத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தினார். ரொம்ப வியப்பாக இருந்தது. மின்னல் வேகத்தில் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எதிரிகளெல்லாம் சிதறடித்தார். எங்களால் உயிரே பிழைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த எங்களை ஒரு நொடியில் காப்பாற்றினார். காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எனக்கு புரிகிற மொழியில், உன் மனைவி நீ ஆபத்தில் இருக்க,
உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி என்கிட்ட மனமுருகி அந்த விஷயத்த சொன்னதால் உன்னை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு அந்த லெட்டரில் போட்டிருந்தது. உடனே அந்த போர் முடிஞ்சு வந்த அந்த மார்ட்டின் என்ன பண்ணார்னா, இது எங்கே நடந்ததுன்னா பைஜ்நாத் கோவில் இருக்குது இல்லையா, நம்ம சிவன் கோவில், அந்த கோவிலில் அந்த சிவன் முன்னாடி இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டது. இன்றைக்கும் நீங்கள் அந்த கோவில் போனீங்க அப்படின்னா 1883 அன்னைய தினத்திலேயே 15,000 ரூபாய் நன்கொடை பண்ணி அந்த கோவிலை புரணமைச்சு 2 பேருமே சிவனோட மந்திரம் சொல்லி சிவபக்தர்களாகவே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கல்வெட்டே இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த சாமியை கும்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனம் உருகிட்டீங்க அப்படின்னா சிவபெருமான் மாதிரி ஓடி வரக்கூடியவர் இல்லை. ஒரு நாள் சொல்லும்போது விஷ்ணுங்கிறீங்க, ஒரு நாள் விநாயகருங்கிறீங்க, ஒரு நாள் முருகன்றீங்க, நீங்களே எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அப்படி கிடையாது. ஒரு ரூபத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்குது இல்லையா? ஏன்னா அன்பே சிவம் அப்படிங்கிறோம். நீங்கள் சிவலிங்கம் போனீங்க அப்படின்னா எந்த ஆயுதமும் ஏந்திருக்காது. பிற உயிர்கள் மீது நீ அன்பாக இருந்த அப்படின்னா நீனே சிவம்னு அர்த்தம். பிற உயிர்கள் மீது அன்பாக நடத்தும் போது இறைவன் உன் மீது கருணை மழை பொழிவான்னு அர்த்தம். நீங்கள் எந்த கடவுளோட விக்கிரகம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு ஆயுதம் கையில் ஏந்திருக்கும். எல்லா கடவுளும் ஏந்திருப்பாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சிவபெருமான் அன்பே வடிவானவர்னு சொல்லிட்டு வெறும் லிங்கம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அன்பு மட்டும்தான் பொழிய தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாடி வர பக்தர்களுக்கு சோதனை கொடுப்பாரு அப்படின்வாங்க. என்ன சோதனைன்னா, பொதுவாக நம்ம அந்த நெருப்பில் போட்டால் தான் ஒரு பொருள் வந்து சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. தங்கமே நெருப்பில் வாட்டினா தான் சுத்தப்படுத்த முடியுன்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கர்மாவை போக்கணுன்னா நமக்கு அதுக்கான தகுதி வேணும் இல்லையா? அதுக்கு தான் அவர் சோதிப்பார்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுக்கும் ஒரு கதையை சொல்லிவிட்டு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். நம்ம எல்லாருமே பிரதோஷ விரதம் இருக்க முடியுமான்னு தெரியாது. எல்லா நாளும் சிவபெருமானை வழிபட்ட பலன் நமக்கு வேணும். நம்ம தினமும் வந்து சிவநாமம் வந்து 21,600 முறை சொன்ன பலன் நமக்கு வேணும். பெரும் புண்ணியம் வேணும். இந்த வாழ்க்கையில் நமக்கு முக்தி வேணும். பல பிரச்சனையை சந்திக்கணும். அதிலேருந்து வெளியில் வரணும்னா அவனோட அருள் வேணும். அதுக்கு இதெல்லாம் வேணும்னா இதுக்கு எளிமையான வழி வேணும். அது இல்லையா? எல்லா மக்களாலையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுல்ல. நம்ம இப்போ சிவநாமம் சொல்லணும்னு சொல்கிறோம். இப்போ நானே இருக்கேன், எத்தனை முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பொருள் வேணும். திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், அருளிலா இருக்க உலகம் இல்லை, பொருளிலா இருக்க இவ்வுலகம் இல்லைன்ற மாதிரி. அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பொருள் வேணும். அதை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கிறதால முடியல. ஆனாலும் இறையை மறக்கக்கூடாது. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. ஒருத்தர் கேதார்நாத்தில் இருக்கிற சிவனை தரிசனம் பண்ணும் போகிறார். உங்களுக்கு தெரியும், கேதார்நாத் இப்போ மாதிரிலாம் எல்லா கோயில் மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காது, எல்லா நேரமும் திறந்துருக்காது. 6 மாதம் திறந்துருக்கும், 6 மாதம் சாத்தியிருக்கும். இவர் நடைப்பயணம் அந்த காலத்தில் போகிறாரு. உண்மையாக நடந்த கதை. அவர் பேரை நான் மறந்துட்டேன். நிறைய விஷயத்தில் இந்த கதையை சொல்லுவேன், ஆனால் கேரக்டர் பேரை சொல்ல மாட்டேன். நடந்து போகிறார். எவ்வளோ நாள் நடக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் நடந்து அப்படியே நடந்து போகிறார். எப்போ அவருக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, ஒரு துறவியை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நீ வந்து நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுன்னா சிவன் அருள் வேணும் அப்படிங்கும்போது, அப்போ பேசும்போது கேதார்நாத்தை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக அந்த ஊரில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடும், கேதார்நாத்தில் இருக்க சிவனை வந்து தரிசனம் பண்ணணும். அது வந்து எல்லா நேரமும் திறந்துருக்கக்கூடிய கோயில் இல்லை. தெரிஞ்சாலும் இவர் கிளம்பி போயிடுவார். அப்போ அவர் ஒரு உபதேசம் பண்ணி அனுப்பியிருப்பார். அப்பா, எத்தனை சோதனை வந்தாலும் அவனை நினைக்கிறத மறக்காத, அவன் நாமத்தை சொல்ல மறக்காதன்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பார். இவரும் ரொம்ப ஒரு வழியாக கேதார்நாத் கோயில் வாசலுக்கு வந்துடுவார். பார்த்தா அங்கேருந்து ஒரே மணி சத்தம் கேட்கும், பஜனை சத்தம் கேட்கும். ஓகே, நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறோன்ட்டு உள்ளே போனால் கதவை அடைச்சி பூட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓடி போய் அந்த பண்டிதர் கோவிலை இது பண்ணுவாங்க இல்லையா, பாதுகாத்துட்ருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்கள்ல, அங்கே பண்டிதர்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம வந்து பூசாரின்னு சொல்கிறோம், குருக்கள்னு சொல்கிறோம். அங்கே பண்டிதர்கிட்ட போய், ஐயா நான் அந்த மாதிரி ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கேன், சாமியை பார்க்கணுன்னதும், ஐயா போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலை மூடி ஆகணும், சரியாக நேரம் ஆகிடுச்சு, நாங்கள் கோயிலை மூடிட்டோன்னதான் அவர் ரொம்ப கெஞ்சுறார். அவர் காலை பிடிச்சி கதறார், நான் வந்து ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கேன், திரும்ப போய் தங்குறதுக்கு எனக்கு எங்கேயும் இடம் கிடையாது, எதுவும் தெரியாது, ஒரே ஒரு தடவை அந்த கோயில் கதவை அப்படி லைட்டாக திறந்து காமிச்சிங்கன்னா கூட பகவானை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவேன்னதும், முடியவே முடியாது, ஆகம விதிப்படி தான் நடக்கும், அதுபடி கோயில் அடைச்சது தான், அதை மீறி கதவை திறக்க முடியாது அப்படின்ட்டார். இப்போது ரொம்ப மனவேதனை, அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. இருந்தாலும் சொல்கிறார், இது பனிப்பொழிவு காலம், பனி ஆரம்பிச்சிடும், உன்னால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாது, கிளம்பி போயான்ட்டாங்க. ஆனாலும் அவர் போகல. இவங்கெல்லாம் போயிட்டாங்க, கீழே இறங்கி இவர் மட்டும் அங்கேயே உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கார். அப்பனே, உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்னை நினைக்காத நாள் இல்லை, உன் நாமத்தை சொன்னாத நாள் இல்லை, எனக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்குமா. அப்போ ஒரு கோமணம் கட்டின ஒரு துறவி வரார். வந்து, ஐயா
என்ன புலம்பிகிட்ருக்கீங்க அப்படின்னதும், இந்த மாதிரி நான் சாமியை தரிசனம் பண்ணலான்னு வந்தேங்க. நான் வந்து சாமியை என்னால் தரிசனம் பண்ண முடியல, கோயில் கதவை அடைச்சிட்டாங்க, எனக்கு தெரியல, ரொம்ப சிரமமாயிடுச்சு, ஒரே ஒரு தரிசனம் பண்ண ஆசைப்பட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, பகவான் எப்பயுமே நம்பினவனை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எனக்கு என்னமோ உங்கள் பிரார்த்தனை வந்து கடவுளுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரிஞ்சு நாளைக்கு கோயில் நட திறந்தாலும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதும், இல்லை சாமி, எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே இல்லை, எனக்கு பகவானை தான் தரிசனம் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, நாளைக்கு கண்டிப்பாக கோயில் திறக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களோட அந்த வேண்டுதலை இறைவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி துண்டு கொடுத்து அவர் கூட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கார். பேசிக்கிட்டே இருந்ததில் இவர் அறியாமல் என்ன பண்ணிடுறாரு, தூங்கிடுறார். தூங்கினா காலையில் சூரிய உதயம், சூரிய கதிர்கள் முகத்தில் படுது, ரொம்ப சூடாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ தூரம் அசந்து தூங்கிட்டாமா, நிமிர்ந்து பார்த்தா அவர் வந்து உட்காந்து பேசின அந்த துறவியை காணோம். ஆனால் இவருக்கு குளிராக இருக்குன்னு தீ மூட்டிட்டு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு அவருக்கு ரொட்டியை வச்சுட்டு அவர் போயிருக்கார். பார்த்தா தூரத்தில் ஏதோ மணி சத்தம், மக்கள் பேசுகிற குரல் கேட்குது. பார்த்தா எந்த பண்டிதர் கதவை அடைச்சிட்டு இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் திறப்பேன்னு சொன்னாரோ அந்த பண்டிதர் வந்துட்டுருக்காரு. ஓடி போய் இவரை பார்த்து, ஐயா, என்ன நேற்று வந்து கதவை அடைச்சிட்டு போயிட்டேன், இனிமேல் நான் திறக்க மாட்டேன், 6 மாதம் ஆகும்னு சொன்னீங்க, 6 மாதம் ஆகும்னு சொன்னீங்க, இன்றைக்கி வந்து கதவை திறந்துட்டிங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா, 6 மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தீங்களா, என்ன சொல்கிறீங்க, நான் வந்து போய் 6 மாதம் கழிச்சு தான் வரேன், நேற்று பார்த்தேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அவருக்கு, என்ன சொல்கிறீங்க, நான் இப்போ தாங்க தூங்கி எழுந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, நேற்று தான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னதும், இல்லை நான் 6 மாதம் கழிச்சு தான் இப்போ வரேன் அப்படின்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அப்படியே வெளத்து போகிறார். கூட்டிகிட்டு போய் அவரை கையாலேயே பகவானுக்கு அபிஷேகம் பண்ண வச்சு, உண்மையிலேயே நீங்கள் தான் உண்மையான பக்தர், ஏன்னா சிவபெருமானை நேர்லேயே பார்த்துருக்கீங்க, மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பயன்படுத்தி உங்களோட ஒரு இரவை, எங்களோட 6 மாதத்தை உங்களோட ஒரு இரவாக மாற்றிருக்கிறார் இறைவன், நேர்லேயே இறைவனை தரிசனம் பண்ண நீங்கள் தான் உண்மையான பக்தன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உண்மையாக உருகுனா நேர்லேயே வருவார், நான் நிறைய முறை சொல்கிறது உண்டு. சரி, அது என்ன 21,600 முறை நாமம் அப்படின்னா, இந்த மூச்சு இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கிற மூச்சு 21,600 முறை தான் மூச்சை நம்ம இழுத்து விடுறோம். பெரியவாட்ட ஒருத்தர் கேட்பார், ஆயுள் காலம் அப்படிங்கிறது பொதுவாக சராசரி மனிதனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பெரியவா கேட்பாங்க, யாரும் பெரியவாட்ட கேட்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. 120 ரிஷிகள்னால் 500 வருஷம், 1000 வருஷம், ஒரு யுகம் இருந்திருக்காங்க. இப்போல்லாம் 50-60 வருஷத்தை தாண்டதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. ஒரு மனிதனோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது 120 வருஷமோ 60 வருஷமோ 50 வருஷமோ இல்லை, மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடக்கூடிய அந்த வினாடி தான். இழுத்த மூச்சை வெளியில் விட்டுட்டாலும், விட்ட மூச்சை உள்ளே இழுக்க முடியல அப்படின்னாலும் ஆயுள் முடிஞ்சிடும். அதனால் அந்த மூச்சை இழுத்து வெளியிடும் வினாடியே நம்மளோட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வினாடிகள் 21,600 நிமிடம் வந்து முறை, நிமிடம்னு சொல்கிறேன், முறை வந்து நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுறோம். அதனால் ஒவ்வொரு மூச்சையும் நமக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிற விதமாக 21,600 நம்ம என்ன சொல்லணும்னா சிவநாமம் சொல்லணும் அப்படிங்கிறது விதி. இது ஆகமத்தில் இருக்குது. எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இதை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை சிவபெருமான் அப்படியே கொடுப்பார். அவரோட அன்புக்கு பாத்திரமான, அதாவது அவரோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாம். கண்ணை மூடி சிவனை நினச்சி நீங்கள் கையில் மண்ணள்ளி கொடுத்தா கூட தங்கமாக மாறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி முறையை பயன்படுத்தினா. அதே போல் பல வருடங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷமாக பார்த்து நீங்கள் சிவதரிசனம் பார்த்து கடைசியில் கிடைக்கக்கூடிய பெரும் புண்ணியம் சொல்லக்கூடிய சிவபதம், அதாவது நம்ம என்ன சிவனோட பாதத்தையே அடைய முடியும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கைலாச பதவின்னு அதை, அந்த பதவியே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரதோஷ வழிபாடு விரதம் இருந்து அவரை போய் தரிசனம் பண்ணால் கிடைக்கும். அந்த புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது வெறும் 3 நாமம். இந்த 3 நாமம் ஏன் 3 நாமம் மட்டும் சொன்னால் போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஆகம விதியில் 21,600 முறை ஒரு சாமியான மனிதனால் சொல்ல முடியாது. எல்லோரும் இப்போ உட்காந்து சொல்ல முடியுமா? 21,600 முறை சொல்லணும்னா தோராயமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நம்ம எல்லோரும் அவ்வளோ இது பண்ணுவோமா? அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை 100ஆல் வகுத்து 216 முறை சொன்னால் போகிறோம் ஒரு நாளைக்கு. நாங்கள் அந்த 216 முறையும் சொல்ல முடியாத மனிதர்கள் இருக்கும். ஏன்னா காலையில் 108, இரவு 108ன்னு போட்டிங்கன்னா 216 வரும். இந்த 216 எப்படி வந்ததுன்னா 100ஆல் வகுத்தது. இந்த 216ம் சொல்ல முடியாதவங்களுக்கு ஒரு 3 நாமம் இருக்குது. இந்த 3 நாமங்கிறது ஒரு குறுக்கு வழி தான். நீங்கள் வந்து 216 முறையாவது ஓம் நம சிவாயன்னு சொல்லணுன்றது அடியனோட தாழ்மையான வேண்டுகோள். முடியல அப்படின்னா தினமும் இந்த 3 நாமத்தை சொல்லி அந்த நாளை தொடங்குனீங்க, இல்லை தூங்க போகிறப்பையோ இல்லை எந்த நேரம் கிடைக்குதோ நீங்கள் நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னா சிவபெருமானோட அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமான நபராகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து
ரொம்ப கஷ்டமான காலத்தில் தான் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 216ன்னு ஒரு முறை இருக்கும்போது நம்ம இன்னும் ஷார்ட் ரூட்டை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சிவனை நினைக்கிறதுக்கும் அவன் நாமத்தை சொல்கிறதுக்குமே அவன் அருள் வேண்டும் இல்லையா? அதனால் நீங்கள் 3 முறை சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு முடியாது. அப்படிப்பட்டவங்க கூட எப்படிப்பட்ட நபரும் இந்த 3 நாமத்தை சொல்லலாம். என்ன அந்த 3 நாமம் அப்படிங்கிறதையும் நானே இப்போ சொல்கிறேன். இதுதான் அந்த 3 நாமம். திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திருவம்பலம். திரும்பவும் சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திருவம்பலம். திரும்பவும் சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திருவம்பலம். இந்த 3 பேரை சொன்னால் 21,600 முறை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் பலன் கிடைக்கும். பல வருடம் நீங்கள் பிரதோஷம் வழிபாடு பண்ணி சிவனை தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியம், அதாவது கைலாச பதவி கிடைக்கும் இல்லையா, அதையும் கொடுக்கக்கூடிய நாமம். குறைஞ்சது இதையாவது சொல்லணும். பெரியவா சொல்லுவாங்க சிவசிவ அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் சொன்னால் போகிறோன்னு. இந்த சிவசிவ அப்படிங்கிறத 6 முறை சொன்னோம் அப்படின்னா, 12 முறை சொன்னோம் அப்படின்னா 108 முறை ஓம் நமச்சிவாயன்னு சொன்னால் பலன் கிடைக்கும். அதனால தான் எல்லா சிவன் கோவில்லையும் ஓம் நமச்சிவாயன்னு எழுதாமல் சிவசிவன்னு எழுதியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த நாமமோ எந்த கடவுளோ முழு நம்பிக்கையோடு சொல்லணும். அன்பே வடிவானவர் சிவபெருமான். அதனால தான் ஒருத்தர் கேட்டப்போ கூட நான் சொன்னேன், சுடுகாட்டில் ஏன் சிவன் இருக்கார் அப்படின்னா, எல்லாரும் கோயிலுக்கு வரமாட்டான், எல்லாரும் மந்திரம் சொல்ல மாட்டான். ஆனால் எல்லாரும் எங்கே வரணும்? பிறந்தா ஒரு நாள் இறந்தே ஆகணும், அங்கே வருவான். கட்டாயம் அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். அதனால் அந்த இடத்துலையாவது அந்த ஆன்மாவுக்கு தேவையானதை கொடுக்குறேன்னு சொல்லி தான் அங்கே உட்காந்துருக்கிறார். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு நமக்கு அருள் புரியறதுக்காக தான் அவர் ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்கிறார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆன்மா மேலேயும் ஒரு உயிர்கள் மேலேயும் அவ்வளோ பக்தியானவர், அந்த அளவுக்கு பாசமானவர். பக்தியானவர்னு சொல்லக்கூடாது, பக்திங்கிறது நாம் செலுத்துறது, பாசமானவர். அவரை அனுதினமும் நினைக்கணும். ஒரு 2 நிமிஷம் நினச்சாலே நீங்கள் 2000 கஷ்டம் இருந்தாலும் உங்களை விட்டு ஓடும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.